என்னுடைய குருநாதர் கே என் கணோதி பிள்ளை சின்னமணி அவர்கள் பல தடவை இந்த ஆலயத்திற்கு வந்து போனது. அவரோடு 18 வருடங்கள் நான் பயணித்தேன். 2013ஆம் ஆண்டு அவர் இந்த கலைத்துவத்தை என்னிடத்திலே ஒப்படைத்தார். ஒப்படைத்து 2015ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் அவர் அமரத்துவம் அடைந்து விட்டார். என்று அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கணபதி அருளால் கல்யாணம். ஆமா, கல்யாணம் எல்லாருக்கும் பிடிக்கும். தம்பிமாருக்கு கூட பிடிக்கும். சாப்பிடலாம். இப்ப எங்களை மாதிரி இளமுள்ளைகளுக்கு பிடிக்கும். அது ஒரு ரசனை. பழைய வயசு பிடிக்கும். முனிய ஞாபகம், பழைய ஞாபகங்கள் இடையிடையே வந்து போகும். அந்த காலத்திலே நீங்கள் அப்படியான பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகள், அதை மீண்டும் பார்ப்போம். இது கணபதி அருளால் நடந்த கல்யாணம். அதனால சாதாரண கல்யாணம் அல்ல. இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த திருமணத்தை செய்ய முடியாது. அதிலும் நாங்கள் எந்த காரியத்தை செய்கின்ற போதும் கணபதியை முதலிலே கொண்டு வந்துதான் நாங்கள் இந்த திருமணத்தை செய்கிறோம். அதனால அவருடைய அருளாலை நடந்த ஒரு திருமணம். அப்படியான சிறந்த கதையை தான் நாங்கள் துவாரகா காலத்திலே அமுதவல்லி சுந்தரவல்லி என்று 2 பெண்கள் அடைந்தால் முருகப்பெருமானை அடைவதற்காக தவம் இருந்தார்கள். அப்படியான படியுங்க அடைஞ்சா அவனைத்தான் அடைகிறேன். அதே மாதிரி அங்கே 2 பெண்கள் இருந்தார்கள். ஒன்று அமுதவல்லி, மற்றது சுந்தரவல்லி. அமுதவல்லி இந்திரனுக்கு மகனாக பிறந்து இந்திரசேரி ஒரு பேரோடு வளர்ந்து வெற்றி திருமகனாக வந்த முருகப்பெருமானை வெற்றி திருமகனான அந்த இந்திரசேரிக்கு கட்டி கொண்டார். அடுத்தவன் சுந்தரவல்லி. அவன் என்ன அவன் மலை சாரத்திலே அந்த மாலை இந்த மான் பார்க்க அப்படி பார்த்தவர் நன்றாக ஆசை கொண்டு அந்த கண்ணினால பார்த்து ஆசைப்பட்டதுனால அந்த முனிவர் பார்த்ததுனால அந்த மானை காதலித்த அந்த முனிவர் நான் படத்தை
சொல்றீங்களா அந்த காலத்து அந்தமான் காலம் அது இல்ல அந்த பாட்டை கண்ணீரால பார்த்ததுனாலேயே மான் கருவடைச்சு கண்ணால பார்த்த உடனே கருவடைகிறா நாங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு பேரும் கண்ணால பார்க்கிறோம் அவையெல்லாம் என் அர்த்தமாக தெரிவிக்கிறேன் நல்ல ஒரு கடவுளா பார்த்து ஒரு கண்ணை தந்து கண்ணாடியே தந்துருக்கேன் ஏதோ கட்ட முழுசா கண்ணால பார்த்து முடிஞ்சா கதை முடிஞ்சு இது எங்களுடைய எல்லாம் ஊழல் அவருடைய கண் ஞானக்கண்ணாலே பார்த்தார். அதாவது வந்து நாங்கள் சிலர் நாங்கள் காலங்கள் குருவிகள் எல்லாம் ஸ்பரிசம் செய்வோம் அது கண்ணினாலே பார்த்தோம் நயன தீட்சை மீன்கள் எல்லாம் முட்டையிட்டு கண்ணாலே பார்த்தோம் அங்கே குஞ்சு போயிருக்கிறார். இங்கே இவர் கண்ணாலே பார்த்தார் அங்கே மான் கருவடைந்தார். அப்படி கருவடைந்த மான் துள்ளி ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. அந்த குழந்தையை இந்த மான் பார்க்குது. என்னடா இது ஏன் குட்டி மாதிரி தெரியலையே? ஏன் குட்டி என்றால் 4 கால் இருக்கும், மூஞ்சியில 2 செவி இருக்கும், மூஞ்ச கூடா இருக்கும், அது புள்ளியப்பா மானுக்கு இருக்கிற புள்ளி இருக்கிற ஒரு புள்ளி மான் கூட இது என்னுடைய குட்டி இல்ல அப்படின்னு விட்டுட்டு மான் ஓடும் நாட்டுக்கு வெறும் ஓடும். இதே காலத்துல வியாபாரி ஆளுகின்ற மன்னர் நாகபூரி அது பிள்ளைன்றது எங்க கையில இல்ல, எல்லா இறைவனுடைய கையில. எத்தனை பேருக்கு குழந்தை வேணும் என்று கேட்கிறவங்க கிட்ட இல்லாம வேண்டாம் என்று கேட்கிறவங்க கிட்ட பிறந்து கொண்டே இது எங்க கையில இல்ல. அவன் 7 பிள்ளை ஆண் குழந்தை சந்தோஷப்பட்டான். அப்படி இருந்தாலும் அவன் ஏன் கவலைப்படுறான்? இது இவற்றை தனக்கு என்னதான் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் வீரன்னா ஒரு பெண் குழந்தையாலும் வேணும். ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்க அவங்களோட என்ன கொண்டே மாற்றுறீங்க. ஆம்பளை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் வேணும் என்று சொல்லல, ஆம்பளை பிள்ளையும் வேணும். ஆனா வீட்டுக்கு கட்டாயம் ஒரு பெண் குழந்தை வேணும். இப்ப எப்படி வச்சுக்கொள்ளுங்க, அம்மாக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா பார்த்து கொண்டிருப்பாளோ, 4 வெங்காயத்தை உடைச்சு கொடுப்பா, ஒரு தேங்காய திருவி கொடுப்பா, சட்டி மாதிரி உடைச்சு கொடுப்பாரு, தேய்ச்சி கொடுப்பேன். ஆமா அதுவும் போயிட்டு இருப்பேன். கேஸ்ல கொஞ்சம் சமைக்கிற வழியா அந்த தேய்க்கிற எல்லாம் போயிட்டு கறி எடுப்பேன்னா கொஞ்சம் அது மட்டும் இல்லை. அது நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு 4 போவாங்க. இப்ப வீட்டுக்கு இருந்தா தப்பி தவறி கரண்ட் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு விளக்கு வைப்பாங்க. நான் வைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லி பேசுறாங்க அப்பூராட்சி கிடக்க கொழுத்து வந்து
கொடுக்கிறவங்களுக்கு தான் ஹோப்டி. இது இப்ப எப்படி ஆனா பெண் குழந்தை என்ன செய்யலாம்? அவன் பக்கம் ஆனால் அவன் அவர் பெண் குழந்தை அப்படி ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று நேராக நேர்த்தி எல்லாம் காடுகளில் இருக்கின்ற அந்த இலைவகைகளை எல்லாம் பிடுங்கி அங்கே இறைவனுக்கு போட்டு வழிபடுவார். இப்படி குழந்தை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். சொத்துக்கு மேலான சொத்து கொடுத்தாய், சொத்துக்கு மேலான அங்கே இருக்கின்ற ஊர் மக்கள் எல்லாம் அந்த நம்பியிடம் ஓடி வராங்க. நம்பிய நம்பித்தான் அந்த கிராமத்திலே இருக்கிறார். இப்ப கூட நாங்க நம்பித்தான் வந்தோம், நம்பிய நம்பி வந்தோம். சரியான நேரம். அதனால அந்த கிராமம் அப்படி நம்பிக்கையோடு இருக்கிற கிராமம். நாங்க வேணும் மட்டும் நம்பி இருக்கிறார். அதே மாதிரி நம்பிராஜையும் அந்த நம்பிராஜை அந்த கிராமம் நம்பி இருக்குது. அந்த குடிமக்கள் எல்லாம் ஓடி வராங்க. மகாராஜா மகாராஜா எல்லாம் போச்சு மகாராஜா. இதை கேட்டுக் கொண்டிருந்தவ பெத்தாச்சு அவருக்கு காத்து போச்சு. இப்படி எல்லாம் போச்சு மகாராஜா, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வரலாம். அப்படி வேட்டையாடி கொண்டு வந்த வேளையிலே அந்த வள்ளிக்கிழங்கு அகந்தெடுத்த கிழங்கிலே ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை ஆமா, என்ன குழந்தை என்று பாருங்க. எந்த குழந்தை வேண்டும் என்று கவலைப்பட்டாலோ ஏராள நேர்த்தியெல்லாம் இருந்தாலோ அந்த குழந்தையை அந்த கிழங்கிலே இருந்த குழந்தையை வாரி அடைத்தார். அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய மனைவி கையிலே கொடிச்சியம்மா. அவங்க வேடுவர்கள் காரண பேர் வைப்பார்கள். கொடி போன்ற இடையுடையவள், அதனாலே கொடிச்சி போன்ற இடையுடையனால கொடிச்சி. அப்ப தடி போன்ற பெரிய விடைக்கு அவ தடிச்சி. ஒருத்தர் இல்லை இல்லைண்டா உங்களை குடிச்சு உங்களுக்கு அடிச்சு இடமெல்லாம் நாளைக்கு கடல்கள் விழுந்து அப்படி இல்ல, அது காரணத்தோட பேர் வைக்கிறாங்க. அப்படி ஒன்றை காரண பேர் வைக்கிறாங்க. அப்படி வச்சு அதை பொடிச்சம்மா கையிலே கொடுத்தான். அவன் மார்போடு அழைத்தாள். அவனுடைய திருமுறையிலே இருந்து பால் சுரந்தது. அந்த குழந்தைக்கு வள்ளி என்று வள்ளிக்கிழங்கு அகன்று எடுத்ததுனால அங்கேயும் காரணத்தை வைக்கிறாங்க. வள்ளி என்று வைத்து அந்த குழந்தையை செல்லமாக தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறாங்க.
தெரியுமா